ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சில பேருக்கு புளி சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் மாதிரி வரும். அவங்க தக்காளி ரசம் இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா தக்காளி 2ஆக கட் பண்ணி அதில் ஏதாவது புழு இருக்கான்னு பார்த்து அதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா உப்பு போட்டு நல்லா கரைச்சி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சோண்டு கருகு ஜீரகம் போட்டு வெடித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறமா மஞ்சள் தூள், மிளகுத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. அப்புறமா தக்காளி கரைசல் எடுத்து போட்டுங்க. அதில் இது நல்லா பச்சை வாடை போகிற அப்புறமா தண்ணி 1 லிட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு போல் தெரிஞ்சிச்சு, அதுவும் போட்டுட்டேன். அப்புறமா தண்ணி போட்டதுக்கப்புறமா கொதிக்கிற மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அப்படியே. அப்புறமா ஒரு 10 ml தண்ணி போட்டு இறக்கி வச்சுருங்க. சூடான சாதத்தில் இப்படி போட்டு ஏதாவது சைட் டிஷ், இன்றைக்கி நான் மீன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதை வச்சு இதோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.